3.25 கோடி வாக்குகள் இதுவரை பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்த வாக்குகள் 5.73%, 73 கோடி வாக்குகள். நமக்கு 2026 பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது எஸ்ஐஆருக்கு பிறகான வாக்காளர்கள் 5.73, 5,73,43,891. அதில் இதுவரைக்கும் 56.81%, அதாவது 3,75,79,329 பேர் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அந்த பதிவான வாக்குகள் என்பது தான் இங்கே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய அம்சமாக இருக்கிறது. 2021 நம்ம ஏற்கனவே இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக பதிவானதே 4.62 கோடி வாக்குகள். அதில் இப்போது வரைக்கும் ஒரு மணி நிலவரம் வரைக்கும் 56.81, அதில் 3,25,00,000 பேர் வாக்களித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 5.73ல் 3.25 ஒரு மணிக்கு முன்னதாக வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். திருமங்கலமும் இப்போ வந்து கூடுதலாக வந்திருக்கு. ஆர்கே திருமங்கலம் தொகுதி உங்களுக்கு தெரியும் மும்முனை போட்டியாக இருக்கக்கூடியது. அங்கே வந்து அதிமுக, அதே போல் திமுக, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு மும்முனை போட்டியாக நாம் தமிழரும் அங்கே இருக்கக்கூடிய தொகுதி. அங்கே 60% வாக்குகள் பதிவாயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க ஆர்கே? இதில் இதை பொறுத்தவரை நம்ம நான் திருமங்கலம் வந்துடுறேன். அதுக்கு நட்சத்திர தொகுதிகளும் பார்த்துடலாம். கொளத்தூர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய தொகுதி. அதிமுகலேருந்து திரு சந்தானகிருஷ்ணன், திரு VS பாபு, அதே போல் சவுந்தரபாண்டியன் போட்டிடுறாங்க. ஒரு மணி வரைக்கும் 1,19,841 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கொளத்தூர்லையும் 56.59% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. கடந்த முறை பதிவான வாக்குகள் அப்படின்னா 64% தான் கொளத்தூர்ல. இந்த முறை இதுவரைக்கும் 56.59 வாக்குகளாக பார்த்தோம்னா கடந்த முறை பதிவானது 1.71, 1,71,859 வாக்குகள் ஒட்டுமொத்தமாக பதிவாக இருந்துச்சு. இப்போது ஒரு மணி வரைக்கும் 1,19,841. குயிக்கா இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டெஃபினட்டாக இது அதிகரிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. போன முறை இருந்ததுக்கும் இந்த முறை இருந்ததுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக முதல்வருடைய கான்ஸ்டிடுவன்சியில் முதல்வருக்கு ஒரு பெரிய லீடு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருக்கும். அதே இதில் வந்து VS பாபு நின்னால் கூட அதுக்கு வந்து விசில் என்ற அந்த அடிப்படையில் வந்து மக்கள் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு. இதுல நான் மறந்து கூடாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழனுடைய வாக்கு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர்கள் வந்து ஃபர்ஸ்டே வந்து வாக்களித்து சென்று வருவார்கள். அந்த ஒரு 8% இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து 6% மாறினாலும் சரி, நிச்சயமாக அந்த வாக்குகள் எல்லாம் முதலே பதிவாகிவிடும். அது மார்னிங் செஷன்லயே வந்துடும். ரைட். அரவிந்த், நீங்க எப்படி பாக்குறீங்க கொளத்தூர் பதிவுல? அதே போல திரு எடப்பாடி பாத்துறேன், நான் ரெண்டுத்துக்கே சேர்த்து சொல்லிடலாம். திரு அரவிந்த், எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போது வரைக்கும் 60.98% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 1,68,540 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச்சாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுறாரு. மொத்த வாக்குகள் 2,76,387. அதுல இப்போது வரைக்கும் 1,68,540, 60% வாக்குகள், 61%, 60.98. அது நம்ம ரவுண்ட் பண்ணா 61%. கடந்த தேர்தலில் 2,46,192 வாக்குகள் பதிவான இடத்துல இப்போதே 1,68 பதிவாக இருக்குது. அரவிந்த், நீங்க இந்த ரெண்டு தொகுதிகளை எப்படி பார்க்குறீங்க? கொளத்தூர், அதே போல திரு எடப்பாடி அவர்கள் போட்டியிடக்கூடிய எடப்பாடி தொகுதி. எஸ் அரவிந்த். இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ஓவரால் நம்பர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓவரால் நம்பர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 75 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருப்பதாக நான் பார்க்கிறேன். போன முறை 2.5 lakh, 2 crore 50 lakh, 2.5 crore கடந்த முறை 2021 பதிவாகி இருந்தது. 2026 3.25 நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 75 lakh வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. 6 மணி நேரத்தில் 75 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. ஒரு மணி நேரத்துக்கு சுமார் 12 to 13 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம சொன்ன அதே ரேட்ல தான் போகுது. 88, 89 வரைக்கும் டச் ஆகும். 5 கோடி என்கிற அந்த இலக்கை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறீங்க. 5 கோடிக்கு மேலதான் போகும். கீழே போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியல. 5 கோடிக்கு மேலதான் போகிறது. இந்த 2 ஸ்டார் தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா 2லுமே 60+ எபோவ் ஆவரேஜா இருக்கிறது. சோ எங்கெங்கெல்லாம் வந்து இங்க 56 வந்திருக்கு கொளத்தூர்ல. இதுல வந்து 60%. சென்னை ரீஜன்ல 56ங்கிறது பெருசுங்க. நீங்க சென்னையில இருக்கிறது கொளத்தூர் வந்து சென்னை ஆவரேஜ் பார்க்கும்போது அதிகமா இருக்கும். எடப்பாடி இது சேலத்தை பார்க்கும்போது எடப்பாடி. சோ எங்கெங்கெல்லாம் இந்த தொகுதிகளுக்கு இதுல நமக்கு ஒண்ணு தெரியுது என்னன்னா, 2 கட்சிகளும் அவர்களுடைய வாக்காளர்களை எப்படியாச்சும் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க போலிங் பூத்துக்கு. பிளஸ் தாவேகா அவர்களும் இந்த தொகுதிகளில் அவர்களும் ஒரு 20-30 ஆயிரம் வாக்குகளை அவர்களும் வந்து ஆட் பண்ண பாக்குறாங்க அப்படிங்கறதா நமக்கு தெரியுது. அகைன் இதெல்லாமே வந்து நம்ம பியூர் இன்னொரு அம்சம் இருக்கு. ஓவராலுக்கு கடந்து திருப்பூர் மாவட்டம் காலையில இருந்தே முதலிடத்துல இருக்குது. அதிகமான வாக்குகள் பதிவாகிறதுல இப்போது வந்திருக்கக்கூடிய டேட்டாலேயோ ஒரு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரத்திலேயோ திருப்பூர் மாவட்டம் 62.97, கிட்டத்தட்ட 63% என்றே சொல்லலாம் ரவுண்ட் பண்ணா.
திருப்பூர் தான் முதலிடத்தில் இருக்குது 1 மணி வரைக்குமான வாக்குப்பதிவில். திருப்பூரை நம்ம அப்படி வந்து வழக்கமானதுன்னு கடந்து போக முடியுமா? அதை எப்படி பார்க்கணும் அரவிந்த்? இல்லைங்க, எனக்கு இன்னமும் திருப்பூர் வழக்கமாக இருப்பதாகத்தான் தெரியுது. நீங்க அந்த இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே திருப்பூர் அப்படியே ஸ்டாக்னண்டா மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 18% இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது இல்லைங்க. அது திருப்பூர்ல அந்த 18ல இருந்து 15 அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க இப்பவே பாத்துட்டீங்கன்னா திருப்பூர்ல மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா இது நார்மல் ஆவரேஜை விடவே அதிகமான வாக்குகள் இப்போதே திருப்பூர்ல வர ஆரம்பிச்சிச்சு. 63 ஆல்மோஸ்ட் 63% இருக்கு. இன்னமும் 37% தான் இருக்கு. சோ அடுத்த 18 போகாது, அது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா முன்பே சொன்னது போல இருக்கக்கூடியவர் காலையிலேயே வாக்களித்து விட்டு அடுத்த கட்ட வேலைக்கு போலான்னு நினைக்கக்கூடியவங்க மேற்கு மண்டலம் அப்படிதான் இருக்கு. அதனால மேற்கு மண்டலம் இதுக்கப்புறம் 1 மணிக்கு மேல 3-5 எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகும். மறுபடியும் 5க்கு அப்புறம் மறுபடியும் அந்த பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். லாஸ்ட் மைல் மொபிலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹேப்பனிங் நடக்கும்னு நான் பாக்குறேன். சவுத்தை தான் நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம ரீட் பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன். ஓகே நம்ம மற்ற விஐபி தொகுதிகள் அவைலபிளா இருக்கிற டேட்டாவும் பார்த்தலாம். 1 மணி வரையிலான தொகுதிகள் அல்லது கூடுதலா நமக்கு என்னெல்லாம் டேட்டா வந்திருக்குங்கிற பார்க்கலாம். அடுத்தடுத்து கொளத்தூர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதி. அதேபோல காரைக்குடியில் என்ன வந்திருக்கு 1 மணி நிலவரம், இதுவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திரு சீமான் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி 4 முனை போட்டியாகவே அங்கே பார்க்கப்படுது. காங்கிரஸ்ல இருந்து திரு மாங்குடி, அதேபோல அமமுகவுடைய திரு தேர்போகி பாண்டி, தாவேக்காலிருந்து திரு பிரபு, இந்த 4 பேரும் அங்கே போட்டிடுறாங்க. ஒரிஜினலாக ஒரு ரியல் 4 முனை போட்டி அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதி. ஆரம்பத்திலேருந்து எல்லா கணிப்புகளிலும் எல்லா விமர்சகர்களும் முன்வைக்கக்கூடிய இடத்துல அங்கே ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வாக்குகள் 3,05,925. அதில் இதுவரைக்கும் பதிவாக இருக்கிறது 51.36%. அதாவது 1,50,651 வாக்குகள் இதுவரை பதிவாக இருக்கிறது. எனக்கு இது கொஞ்சம் இன்னும் கூடுதலாக இருந்திருக்கணுமா, இல்லை இப்போ தான் இருக்கா? ஏன்னா மற்ற தொகுதிகளோடு தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது இது குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. தமிழ்நாட்டோட ஆவரேஜ் இதை விட கூடுதலாக இருக்குது. ஆனால் 4 முனை போட்டி இன்னும் வாக்காளர்களை முழுமையாக கொண்டு வருவாங்கன்னா இந்த எண்ணிக்கையை எப்படி பார்க்கலாம் ஆர்கே? இல்ல இதுல வந்து சீமான் தெளிவா சொல்லியிருக்காரு, நான் காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. பட் காங்கிரஸ் இருக்கிறதுனால சீமானுக்கு டெஃபினட்டா ஒரு சான்ஸ் இருக்கிறதாகத்தான் பார்க்கிறேன். ஜெனுவின் 4 கார்னர், நீங்க சொன்ன மாதிரி ஜெனுவின் 4 கார்னர் கான்டெஸ்ட் இங்க நடக்கிறது. இதுல ஒரு 30% வாக்கு எடுத்தாலே ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. சீமானுக்கு முதல் முறையாக அசம்பிளிக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து இந்த ஒரு இடம் வந்து அமைத்து தந்திருக்கிறது. பிரபு நிச்சயமாக தாவேகானுடைய இளைஞர்களுடைய வாக்குகள் எடுத்துருவார் என்று நாம் பார்த்தாலும் அமமுக ஓரளவுக்கு வாக்குகள் எடுத்தா கூட இது சீமானுக்கு இதை விட நல்ல ஒரு வாய்ப்பு வரவே வராது என்று நான் கருதுகிறேன். கார்த்தி சிதம்பரம் அங்க நிறைய கேம்பெயின் பண்ணியிருக்காரு மாங்குடிக்காக. நிச்சயமாக அது வந்து ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படி இருந்தால் கூட சீமானை வந்து அனுப்ப வேண்டும் என்ற அந்த கம்யூனிட்டி நபர்களும் நம்ம திரு விஜய் அவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்துட்டு நான் ஆரம்பிச்சுட்டு வரேன். திரு விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய தற்போதைய வாக்குப்பதிவு நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பெரம்பூர் தொகுதி 2,26,296 வாக்குகள் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் 1 மணி நிலவரத்தில் 56.24% பதிவாகி இருக்கிறது. 1,72,052 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. பெரம்பூரை பொறுத்தவரைக்கும் திரு விஜய், அதே போல திமுக திரு ஆர் டி சேகர், அதிமுக கூட்டணியில் பாமக திருமிகு திலகபாமா, அதே போல வெற்றி தமிழன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து போட்டியிடுறாரு. இவங்க போட்டியிடக்கூடிய கடந்த முறை பதிவானது 1,98,872 வாக்குகள். இந்த முறை இதுவரைக்கும் 1,72,052 வாக்குகள். கிட்டத்தட்ட இந்த 1 மணி நிலவரத்துக்குள்ளாகவே இந்த வாக்குகள் வந்திருக்கிறதான்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. கடந்த முறை விட குறைந்த வாக்குகள். எஸ்ஐஆருக்கு பிறகு வாக்கு மொத்த எண்ணிக்கை குறையுது, ஆனால் பதிவாகக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். இன்னும் இந்த இதை வந்து நம்ம இன்னொரு முறை ஆய்வுக்கு உட்படுத்திடலாம். அதே போல திருச்சி கிழக்கு 2,20,191 வாக்குகள். அதில் இதுவரைக்கும் 55.95%. எனவே அதில் 1,26,612 வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் நம்ம பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கையை மீண்டும் கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இல்லை இதில் 56% என்பது இந்த வாக்குகளாக என்ன வருது அப்படிங்கிற கால்குலேஷன்ஸில் நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்கு. நம்ம அடுத்து திருச்சி கிழக்கை பார்க்கலாம். திருச்சி கிழக்கில் இப்போது அதாவது ஒட்டுமொத்தமான வாக்காளர்கள் 2,20,191. அதில் பதிவான வாக்குகள் 126 இதுவரைக்கும் பதிவாக இருக்குது. 55.95%. எனவே இந்த நம்ம பெரம்பூர் மட்டும் கால்குலேஷன் ஒரு செக் பண்ணிடலாம் இந்த எண்ணிக்கை சரியா இருக்கான்னு. பதிவான வாக்குகளாக இதை பார்க்குறோம். திருச்சி கிழக்கு பார்க்குறோம். அதில் போன முறை 1,71,321, இப்போது 1,26,000 அப்படின்னு வந்திருக்கு. அரவிந்த், இப்போ திரு சீமான் அதே போல திரு விஜய் இவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடியதும் அதே அளவிலான ஒரு மாநில அளவிலான சராசரியை ஒட்டி இருக்குன்னு பார்க்குறீங்களா, அல்லது கூடுதல் கவனம் பெற்று இருக்கிறதா? இதை எப்படி ரீட் பண்ணலாம்?
ஏனுங்க இது எல்லாமே வந்து மாநில சராசரி நோக்கி தான் இருக்கிறது. நீங்க 56, 57, நீங்க திருச்சி கிழக்கு பாத்தீங்கன்னா 56%, அது 57% தான். பெரம்பூர் பாத்தீங்கன்னா இங்க 56, தமிழ்நாடு ஓவரால் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 57. ஸோ மோரர்லெஸ் இதெல்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகுதுங்க. நம்ம பட் என்னன்னா தமிழ்நாடு ஆவரேஜோடவே அது மெயின்டைன் ஆனாலும் தமிழ்நாட்டுல 2021 3 மணி நிலவரத்துல நாம இப்ப பேசக்கூடிய 3,25,00,000 வாக்காளர்கள் 3 மணி வரைக்கும் வாக்களித்து இருந்தார்கள். ஆனால் 2026 1 மணிக்கு அதே 3,25,00,000 வாக்காளர்கள் வாக்களித்து இருக்கிறார்கள். 3 மணிக்கு 2021 கிளாக் ஆன டோட்டல் நம்பர் இப்ப 1 மணிக்கு அது கிளாக் ஆயிருக்கு. சோ தமிழக வாக்காளர்கள் சீக்கிரமா வாக்களிச்சுட்டு தங்களோட கடமையை முடிக்கணும் அப்படிங்கிற சீக்கிரமா வாக்களிக்க நினைக்கிறார்கள். சோ நம்ம அதான் நான் சொல்றேன், இது எக்ஸ்ட்ரா வாக்களித்திருக்காங்களா, எவ்வளவு அதிகமா வாக்களித்திருக்காங்கிறது ஃபைனல் நம்பர்ஸ் வந்தாதான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்மளால ஒண்ணு கம்பேர் பண்ண முடியும். 2021 3 மணிக்கு நடந்தது, இப்ப 2026 1 மணிக்கே நடந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, ரைட். இது வந்து நம்ம இந்த எண்ணிக்கைகளை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. மொத்தமா மற்ற இடங்களையும் நம்ம பார்த்தலாம். வேறு என்னென்ன மாவட்டங்கள் என்னெல்லாம் அவைலபிளா இருக்கு டேட்டா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம்.